அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளை மறுநாள் கரெக்டாக தீபாவளி வரப்போகுது. எல்லாருமே உங்கள் வீட்டில் இன்னைக்கு அநேகமாக தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே ஒரு தட்டை மிளகு தட்டை எப்படி செய்யறது ஈஸியாக செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக அருமையாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு நம்ம ஒரு வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு டேஸ்ட்டாக ஈஸியாக எல்லாருமே செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக ஈஸியாக செய்கிற மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதை எப்படி செய்யறது, மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு ஆனந்தமாக தீபாவளியை கொண்டாடுங்க. வாங்க முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்து அருமையான முறுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு மாத கணக்கில் வச்சு நல்லா ஜாலியாக நீங்களும் உங்கள் பசங்களும் சாப்பிட்லாம். முதல்ல ஒரு 150 கிராம் உளுத்தம்பருப்பு. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த 150 கிராம் உளுத்தம்பருப்பு 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு. பச்சரிசின்றது நம்ம ரேஷன் கடையிலலாம் போடுறாங்களே அந்த பச்சரிசி மாவுலே செய்யலாம். சூப்பராக செம டேஸ்ட்டாக அருமையாக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் வறுத்தாச்சு சிம்மில் வச்சு. உளுத்தம்பருப்போட கலர் கண்டிப்பாக மாறக்கூடாது. ஆனால் வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். உளுத்தம்பருப்போட வறுபடுற நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நாம் ஏற்கனவே 1 கிலோ பச்சரிசியை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் வச்சு நல்லா உணர்த்திருக்கோம். நல்லா கரகரன்னு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நைஸாக அரைக்க முடியும். அதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். பாருங்கள் அரிசி எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க. அதில் இந்த 150 கிராம் உளுத்தம்பருப்பை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நாம் வந்து இப்போ மில்லில் போய் தான் இதை அரைச்சின்னு வரப்போகிறோம். நல்லா காஞ்சிருக்கு, உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்து இருக்கும். ஸோ அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்க வரும். நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு நைஸான மாவில் தான் நம்ம முறுக்கு சுட முடியும். இப்போ பாருங்கள், நான் மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பயங்கர கிறிஸ்பியாக இருந்ததுனால, நல்லா காஞ்சி இருந்ததுனால மாவு சூப்பராக நைஸாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி அரைச்சின்னு வந்தோம்னா நம்ம ஜலிக்க தேவையில்லை. இப்போ இந்த மாவில் 2 ஸ்பூனு கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள். இந்த முறுக்கு மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 2 ஸ்பூனு ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சா. ஒரு 100 ml வெண்ணெயை லேசாக காய வச்சு எடுத்துன்னு இருக்கேன். உருக்கெல்லாம் இல்லை, லேசாக காய வச்சு அதை அப்படியே ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மாவுலையும் நம்ம போட்டிருக்க வெண்ணெய் முக்கியமாக அப்ளை ஆகணும். அதுக்காக நல்லா முதல்ல ட்ரை மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்க வெண்ணெய் வந்து அந்த மாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் போகணும். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வெண்ணெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 150 ml இல்லை 200 ml கூட போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வெண்ணெய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. அப்புறம் நான் வந்து இதுக்கு ஒரு 650லேருந்து 700 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் தண்ணியை மொத்தமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நான் முதல்ல ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ பிசைகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து முக்கியமான வேலையே பிசைகிறது தான். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு
கரெக்டான பதத்துக்கு பிசையணும். மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா முறுக்கு அருமையாக வரும். எண்ணெய் குடிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 700 ml தண்ணி எடுத்து வச்சிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. நல்லா பிசைஞ்சினே இருங்க. இது பிசையறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அது பிசைகிறவங்கள பொறுத்து இருக்கு. பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அரிசி, ஒவ்வொரு உளுத்த மாவு தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுல வேரியேஷன் இருக்கும். ஒரு சில அரிசி மாவு ஒரு 600 ml தண்ணியிலேயே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு சிலது 700 ml எடுத்துக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய பிசைய தான் நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே பிசைஞ்சிட்டோம். ஸோ அரிசியில் போட்டிருக்கிற எள்ளு, ஜீரகம்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா கரெக்டான பதத்துக்கும் வந்துடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம முறுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈரத்துணி வச்சு இது மாதிரி மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 30 நிமிஷம் கழித்து நாம் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். முறுக்கு பிழியறதுக்கு நம்ம இந்த அப்பெக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இது ஒரு மிஷின் வருது. சும்மா ஒரு சின்ன அசசரிஸ் தான். இடியாப்பம் பிழியறதுக்கு நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். முறுக்கு, கேக்குக்கு மேலே வந்து நம்ம க்ரீம்லாம் அப்ளை பண்ணோம் பாருங்கள், அதுக்கு தேவையான எல்லா அசசரிஸும் இதோட வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோஷனில் நாங்கள் வந்து முன்னாடி இடியாப்பம் பிழியும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இப்போ இது வாங்கினோன்னே ரொம்ப ஈஸியாச்சு. இதுலேயே முறுக்கு பிழியறதுக்கு நிறைய ஒரு 12 விதவிதமான அச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய ஹோல்ஸ் போட்டது, 3 ஹோல்ஸ் போட்டது, ஸ்டாரு, ரிப்பன் பகோடா போடுறதுக்கு, அது மாதிரி நிறைய அச்சு இதுலேயே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி நாங்கள் வந்து இடியாப்பத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். முறுக்குக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்குக்கு நாங்கள் இது மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இது மாதிரியான அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் இப்போ ஏற்கனவே அந்த மிஷினில் என்ன இருக்குன்னா இடியாப்பம் போடுற அச்சு இருக்குது. அதை முதல்ல எடுத்துட்டு முறுக்கு பிழியறதுக்காக இந்த அச்சை போட்டு, இது வந்து இடியாப்பம் சுடுற அச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழியறதுக்கான அச்சை இதில் போட்டுட்டு அதை வந்து டைட் பண்ணிக்கணும். இது மாதிரி டைட் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் ஒரு வாழை இலையில எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா பெரிய வாழை இலையை எடுத்துங்க. ஒரு 8 முறுக்கு பிழிகிற மாதிரி இருக்கணும். அதை எண்ணெய் தடவி தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ முறுக்கு மாவை இது மாதிரி எடுத்து அந்த மெஷினில் உள்ளார வந்து போகிற மாதிரி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக உருட்டிக்கின்னு அது உள்ள அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்தியும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க இந்த லிவரை வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டில் வச்சு டைட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் வாங்கிட்டு 2 தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பழக்கமாயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிவரை வச்சு டைட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அந்த லிவரை ப்ரெஸ் பண்ண மாவு ஈஸியாக அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பழக்கமாயிடுச்சுன்னா அப்படியே டைரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே இதை புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த லிவரை ப்ரெஸ் பண்ண கீழே வந்து மாவு அப்படியே அழகாக முறுக்கு மாவு வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. உங்களுக்கு ஒரே ஒரு விரல் போதும், ஒரே விரல்லையும் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்பெக்ஸோட லிங்க் இருக்கான்னு பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா யூஸ் ஆகும். அதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கையிலே எடுத்தால் ஈஸியாக வரும், உடையாமையும் வரும். அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் முறுக்கு மாவை கரெக்டாக பிசையணும். ஸோ முறுக்கு வந்து போட்டுட்டோமா, வேகட்டும். வேகிற நேரத்தில் அடுத்த செட்டுக்கு முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இது வந்து டைம் ரொம்ப ஆகாது. கரெக்டா 2-3 நிமிஷத்துலயே நம்ம ஒரு 7-8 முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். முன்னாடிலாம் எங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அந்த அச்சுல கையில அழுத்துவோம்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த முறுக்க திருப்பி போடணும். திருப்பி போட்டு அடுத்த சைட வேக விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா அருமையான டேஸ்டான அரிசி முறுக்கு தீபாவளிக்கு ரெடி. தீபாவளின்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் ஒன்றாலும் முறுக்கு ஈஸியாக வீட்டில் 2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அழகாக பிளான் பண்ணிங்கன்னா 2 ஹவரில் ஒரு அருமையாக 1 கிலோ அரிசியில் 60 முறுக்கு வந்தது. கண்டிப்பாக ஒரு 15 நாள், ஒரு மாதம் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக யார் ஒன்றா செய்யலாம். அதிகமாக விலை கொடுத்து கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை. நம்மளே வீட்டில் செஞ்சோன்னா நம்மளே தாராளமாக பசங்களுக்கு நம்மளுக்கும் தேவையானப்போ பக்கத்தில் கொடுக்கும் கொள்ள நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அருமையான அரிசி முறுக்கு செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அருமையான அரிசி முறுக்கு இந்த தீபாவளிக்கு செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு லைக் ஒன்று போடுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.